வாங்க. வா சக்தி. அம்மா எப்படிமா இருக்க? பரவாயில்லம்மா. ஒன்றும் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. வாங்க சார். இவர் தான் என்னோட எம்டி நவீன். இவரே ஹஸ்பண்ட். ஹாய் தேவா, ஐ எம் நவீன். ஹலோ. இவங்க எங்க அக்கா மேகலா. ஹலோ. என் தங்கச்சி கண்மணி. ஹலோ. எங்க அம்மா. ஓ, இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா? நான்வெஜ் நிறைய சாப்பிடுவீங்களோ? கொஞ்சம் குண்டா இருக்கீங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, டெய்லி ஃபிஷ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு டாக்டர்ஸே நிறைய அட்வைஸ் பண்ணாங்க இல்லையா? இன்ஃபேக்ட் நான் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது கூட சைட் டிஷ்ஷு ஃபிஷ் தான் எடுத்துக்குவேன். அப்புறம் நீங்க நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சு உடம்பு நல்லா ட்ரிம்மா வச்சுக்கணும். இப்படி குண்டா இருந்தீங்கன்னா அப்புறம் பிபி, சுகர், ஹார்ட் பெயின் அப்படி வியாதிகள் வரிசையா வந்துடும். சக்தி, கிளம்பலாமா? பை தி பை திவா, உங்க ஒய்ஃப் சக்தி வெரி ஸ்வீட் அண்ட் ஸ்மார்ட். எங்க படிச்சீங்க இப்படி ஒரு சூப்பரான பொண்டாட்டிய? நான் ஆடி போயிட்டு தெரியுமா? she is very smart. Really, she is stunning. கிளம்பலாமா? அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும். அக்கா, நான் நவீன் சார் கார்ல தான் வந்தேன். அவரே நம்ம எல்லாரையும் டிராப் பண்றேன்னு சொன்னாரு. எஸ் எஸ் எஸ், நான் வண்டியில் தான் வந்திருக்கேன். உங்களெல்லாம் நான் வீட்டில் ட்ராப் பண்றேன். ப்ளீஸ் கம். இல்ல, திவாகர் வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நாங்க அதுலயே போறோம். வெல் சக்தி, எவ்ரிதிங் ஃபைன் ஹியர். அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி ஹாப்பி வீட்டுக்கு போறாங்க. வண்டியும் ரெடியா இருக்கு. அப்புறம் என்ன, நம்ம ஆஃபீஸ் போலாம். நிறைய வேலை இருக்கு. என்ன சக்தி யோசிக்கிறேன்? அதான் அம்மா பார்த்தாச்சுல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். வண்டியில் அவங்களே போறேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம போலாம். கம், நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்க அம்மாவை பார்த்துக்கோங்க. வரேங்க்கா. வரேம்மா. சக்தி, சரி, நம்ம கிளம்பலாம். சரி கிளம்பலாமா? வா, வாங்க. செருப்பு மெதுவா. இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? கல்யாணம் ஆன முத நாள் இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான். சீர்வரிசைய வண்டியில ஏத்தி அனுப்ப வேண்டிய மாமனாரு இத பாரு, இப்படி சீழ் வைக்கிற மாதிரி அடிய கொடுத்து அனுப்பியிருக்கான். ஐயோ, ரொம்ப வலிக்குதாப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை அங்க அனுப்பியே இருக்க கூடாது. ஐயோ ஐயோ, உங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்க? சல்லி காசு கூட செலவு இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இவன் யார போயிட்டா? உன் முறப்பையன் தானே. மரியாதை கொடுக்க தெரியுதா அந்த ஆளுக்கு? ஏய்யா, உன்னை அந்த அடி அடிச்சானே அந்த ஆளு, கூட பிறந்தவளுங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாளுங்களா? அந்த ஆளு விலைக்கு விடவே இல்லையா? அவளுங்க விட்டுக்க மாட்டாளுங்க, விட்டுக்க மாட்டாளுங்க. அவளுங்க வேண்டான்னு சொல்ல சொல்ல நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பாரு, அப்படியே திமிரா நின்னு இருப்பாளுங்க. ஐயோ, என் பிள்ளை எப்படி அடிச்சிருக்காங்க. இங்க வந்து பாரு, நீ வந்து பாரு, உன் அப்பா எப்படி அடிச்சு அனுப்பிச்சிருக்கான்னு வந்து பாரு. இருந்தாலும் உன் அப்பனுக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. இப்படியா மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சு அனுப்புறது? தப்புதாம்மா, அவர் பண்ணது தப்புதான். இப்படியே விட்டா
அவர் மேலும் மேலும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க வாங்க செழியன், வாங்க. எங்க நம்ம இதை சும்மா விடக்கூடாது. அவர்கிட்ட போய் கேட்டாதான் மேற்கொண்டு அவர் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாரு. புரியாம பேசாத கவிதா. அவர் கோவப்படுறாரு செஞ்சாரு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி செழியன். இப்ப நீங்க எனக்கு புருஷன், அது எப்படி அவர் உங்களை தொடலாம்? அவர் மட்டும் இல்ல செழியன், வேற யார் உங்களை தொட்டாலும் என்னால சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. அம்மாடி, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வேணாம்மா, எதுக்கு வீணா அங்க போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? வேண்டாம் விடு. நான் ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக போலமா. மேற்கொண்டு அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவருக்கு எச்சரிக்கை பண்ணதான் போறேன். அதுக்கு இல்ல கவிதா, அதான் இவனை இவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு அனுப்பிச்சிட்டாருல. இனிமே அவர் கோவல்ல கொஞ்சம் கொஞ்சமா தனிஞ்சு கோவமா அதெல்லாம் தனியாதுமா. நம்ம அடி வாங்கிட்டு சும்மா உட்காந்துருந்தா மேலும் ஏதாவது சீண்டு தான் பாப்பாரு. இதுக்கு எப்படியாவது இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். முற்றுப்புள்ளி வைக்கிறியா? அதான் உங்க அப்பா இது பாரு முகம் பூரா புள்ளி வச்சு அனுப்பிச்சிருக்காரு. எதுக்கு அந்த ஆளோட பிரச்சனை பண்ணிட்டு விடு இதோட. இல்லம்மா, உங்களுக்கு என்னோட அப்பாவோட குணம் தெரியாது. ரெண்டு ஒண்ணு பார்த்தாதான் அவர் சரி வருவாரு. நீங்க வாங்க, வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. சும்மா உட்காந்துருக்கீங்க, வாங்க. அவர்கிட்ட கேட்கணும் கவிதா, இது இருந்தா உங்க அடிப்பாரு. வாங்க, நீங்க கம்முனு இருக்கமா. வாங்க சரியா, வாங்க. டேய் வாங்க. எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிட்டு? கவிதா அடியாத்தி, இவனுக்கு இந்த புள்ளதான் சரியானவர். என் தம்பி மகனை பொண்டாட்டி நல்லபடியா காப்பாத்திருவான். நல்ல பொண்ணிவ. இந்த தலகாணி சரியா போடு. பார்த்து பார்த்து முன்ன அப்படி சாஞ்ச மாதிரி உட்காரு. பார்த்து. இந்த மாப்பிள்ளை நின்றுகிட்டே இருக்கிறாரு, போய் சேர் எடுத்துட்டு வா. சரி பாட்டி. கண்மணி, அம்மாவுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா, மாப்பிள்ளைக்கும் கொண்டு வா. சரி பாட்டி. மேகலா, இதில் இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. டைம் கொடுத்துருங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர் வர சொல்லியிருக்காரு. போகும்போது எனக்கு சொல்லுங்க, நானும் கூட வரேன். பரவாயில்ல திவாகர், உங்க வேலைக்கு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் செக்அப் தானே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏன் இது என்னங்க சிரமம் இருக்கு? நீங்க சொல்லுங்க, நான் வரேன். பாட்டி, அம்மாக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்றேன். குடிக்கிறது ஏதாவது கொண்டு வரும் போ. அத்தை, உடம்பு பார்த்துக்கோங்க. அப்போ நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க அத்தை. உங்க குடும்பத்துல பிரச்சனைன்னு தனி குடித்தனம் போனீங்க. போன இடத்துலயாவது சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்களா? என்னத்த திடீர்னு இப்படி கேக்குறீங்க? எல்லாம் அனுபவம் தான். சக்தி பத்தி தெரிஞ்சது தானே, அதான் கேட்டேன். ஆமா, ஹாஸ்பிட்டல் அவ கூட வந்தது யாரு? அவளோட முதலாளியா? ஆமா. அவ வேலை செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அத்தை, எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவளுக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சு, போயிட்டா. எனக்கு என்னமோ அவன் பேச்சும் நடவடிக்கையும் கொஞ்சம் கூட பிடிக்கல. இவையே அவன்கிட்ட வேலை செய்யணும். அவ அடிக்கடி வீட்டுக்கு வரானா? அவ இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா அத்தை. நானே அவனை இப்பதான் முதல் தடவை பார்க்கறேன். எனக்கே அவனோட நடவடிக்கை பேச்சு எதுவுமே பிடிக்கல. ஆனா இந்த விஷயத்தை யார் போய் சத்திக்கிட்ட சொல்றது? அப்படியே சொல்ல போனாலும் ஒரு பெரிய சண்டைக்கு தயாராகிட்டு தான் நம்ம போகணும். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாப்பிள்ள. ஏன்? என் பிள்ளைங்களால நான் மட்டும் கஷ்டப்படுறது வேதனைப்படுறதுன்னா பரவாயில்ல. ஆனா அவங்களால மத்தவங்க கஷ்டப்படுறதும் வேதனைப்படுறதையும் நினைச்சா என் மனசு ரொம்ப வலிக்குது. அத்தை, இந்த செழியும் பையன் என்னடான்னா ஒரு அப்பாவி பொண்ண காதலிச்சு ஏமாத்திருக்கான். சக்தி என்னடான்னா உங்க கூட ராணி மாதிரி வாழ வேண்டியதை விட்டுட்டு உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறா. அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அத்தை, சக்தியோட கூட நம்மளுக்கு தெரியும்ல. நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தே அவள் இப்படி தான் இருக்கிறா. நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றிலாம் யோசிச்சிங்கன்னா அப்புறம் உங்களோட தான் கெட்டு போயிடும். மனசு கேட்கல மாப்பிள்ள. அத்தை, டாக்டர் என்ன சொன்னாரு? உங்களை எமோஷன் ஆக கூட சொல்லியிருக்காருல. நீங்கள் இப்படி இந்தாங்க. தேங்க்ஸ். எமோஷன் ஆகாதீங்க. மேகலா சொல்லுங்க. அம்மா,
அந்த ஆளோட பேச்சுவார்த்தையும் நடவடிக்கையும் எனக்கும் பிடிக்கல. அது சக்திக்கு புரியணும். திவாகர் அவளை பார்த்துப்பாரு. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. சரி அத்தா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஃபீல் பண்ணாதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. வரேன். அம்மா, நான் வழி அனுப்பிட்டு வந்துடுறேம்மா. திவாகர், உங்க அப்பா அம்மா வந்தாங்களா? அப்பா வீட்டுக்கு வந்தாரு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி அம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி வாங்க. பார்த்துக்கோங்க. வரேம்மா, வரேன். சரிக்கா, அப்ப நானும் கிளம்புறேன். என்ன? ஏய் கண்மணி, நீயும் இப்பவே போகணுமா என்ன? ஏன்? இல்ல, 2 நாள் இருந்துட்டு போனேன்னா அம்மாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஆமாண்டா, ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போ. இருக்கலாம்ல. இருக்கலாம். என்ன யார் தேட போறா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? காலம் எப்போ இப்படியே போயிடாது. நாளைக்கே நல்ல காலம் வரும். அதுக்காக இப்படி விரத்தியா பேசவும் கூடாது, விரத்தியா இருக்கவும் கூடாதுமா. பாட்டி, நான் வாழறது ஒரு போலித்தனமான வாழ்க்கை, நிழல் வாழ்க்கை. ஏதோ அத்தை வற்புறுத்தினாங்களேன்னு தான் நான் அங்க போயிருக்கேனே தவிர, இப்ப நான் அங்க போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஏண்டி வரலன்னு என் புருஷன் இந்த கேட்க போறாரு. ஏய், என்ன பேசுற நீ? இங்க பாரு, நாளைக்கு நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழதான் போறீங்க. அது நாங்க எல்லாரும் பார்க்க தான் போறோம். நீ வீணா உன் மனசுல வேதனையை சுமக்காத. அது மனநோயா மாறிடுமா? சரி வா, உள்ள வா, அம்மா கிட்ட பேசலாம். வா. வாமா. நீங்க வாங்க. இப்படி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்காரு பாருங்க. ச்சே, சொன்னா மனுஷனா கேளு அவரு. கவிதா. வாங்க. ரெண்டுல ஒண்ணு வேண்டாம். கேட்டுருவோம். வாங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க அங்க பாருங்க. வாங்க சொல்றத சரியன். கேளு கவிதா. உங்களுக்கு கூட தெரியாது. சும்மா வாங்க. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவேன். போடா, வா. என்ன அடிப்பீங்களா? அடிங்க பாப்போம். கை வைங்க. அவரோட உரிமை உங்களுக்கு கிடையாதுப்பா. ஏய், ஆண்டி, உன்னை நாங்க எப்படிலாம் வளர்த்திருப்போம், உன்னை பத்தி நாங்க என்னெல்லாம் கனவு கண்டிருப்போம், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்தடி? எனக்கு வர்ற கோவத்துல இவங்க 2 பேரும் அப்படியே நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட உறவு கொண்டாட வரல. என் புருஷனை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? புருஷனா? என்னடி பெரிய புருஷன், பிக்காளி பையன். இவன் உன்னை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடினவன் தானே. இவனை போய் அம்மா, அவர் எனக்கு தாலி கட்டியிருக்காரு. அவர் எனக்கு புருஷன் தான். இதை யாராலையுமே மாத்த முடியாது. அப்படி இருக்கும் போது அவர் ஏமா உன் புருஷன் அடிச்சாரு? என்னமோ அப்பல இருந்து ஏமாத்திட்டாரு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தானே அவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னுமே நீயும் உன் புருஷனும் என்னோட என் புருஷன் வம்புக்கு வந்தீங்க அப்புறம் என்னடி ஓவரா பேசுற? நான் ஒன்னும் ஓவரா பேசலப்பா. நீயும் உன் பொண்டாட்டி தான் ஓவரா நடந்துட்டு இருக்கீங்க. இப்ப நானே உங்களுக்கு வேணான்னு ஆயிடுச்சோ, அப்புறம் என் வீணா என் புருஷன் வம்புக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க. பேசு மகளே, பேசு. இந்த அன்னக்காவடி பையனை நம்பி இவ்வளவு பேசுற நீ. நாளைக்கே இவன் உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் நீ இங்கதான் வந்து நிக்க போற. போறோம், நிறுத்திக்கோங்க. ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க. அவர் என்ன நல்லாதான் வச்சு காப்பாத்துவாரு. நாங்க நல்லாதான் வாழ்வோம். உங்களை விட நானும் அவரும் சந்தோஷமாவும் பணக்காரங்களாவும் வாழ போறோம். இவனா உன்னை வசதியா வச்சுக்க போறான். சோத்துக்கு உன்னை காய விட போறான். This fellow is nothing, good for nothing bum. இவன் கிட்ட என்ன இருக்கு? நல்ல படிப்பு இருக்கா? நல்ல வேலை இருக்கா? இல்ல சொத்து தான் இருக்கா? என்னடி இருக்கா அவன்கிட்ட? படிப்பு சொத்து எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க சுயமா உழைச்சு நல்லா வாழ்வோம். நீங்க வாங்க. அத கூட நீ தான் சொல்ற. இவன் சொன்னானா பாரு. இவன் எப்படி சொல்லுவான்? சோம்பேறி, உதவாக்கற. இவனை போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிய. என்ன பண்றது? உன் தலையில பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை தலை முழுகிட்டு போ. நீங்க தானே எங்களை துரத்திட்டு இருக்கீங்க. நாங்க தான் உங்களை விட்டு விலகி போயிட்டோம்ல. போயிட்டல, எதுக்கு அப்ப திருப்பி வந்த? உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நாக்க அடக்கி பேசு. ஏன் வந்தேன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மிரட்டுறது, ஆளை விட்டு அடிக்கிறது, அது இன்னியோட மூட்டை கட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நிறுத்தடி. என்ன பெத்த அப்பன மரியாதை எல்லாம் பேசுற? எனக்கு வேற வழி தெரியலம்மா, வேற வழி தெரியல. நீ எப்படி உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றியோ அந்த மாதிரி நான் என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்னொரு வாட்டி உன் புருஷன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா
பெத்தவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. போறேன், நான் போறேன். ஆனா நான் சொன்னதுல எந்த வித மாற்றமும் இல்ல. ஜாக்கிரதை. வாங்க. பெத்த பொண்ணு நம்மள எப்படி பேசிட்டு போற? எல்லாம் நம்ம தலையெழுத்து. அழாத அழாத, முதல்ல அழுவுறது நிறுத்து. நீ ஏண்டி அழுவுற? அழுதா நம்ம பலவீனம். என்னத்தை இழந்துட்டோன்றது கூட தெரியாம சொர்ணம் இல்லாம உழையிட்டு போறா உன் பொண்ணு. அவளே அழாம இருக்கிறா, நீ ஏத்துக்காடி அழுவுற? அவளை நினைச்ச பாவமா இருக்குங்க. இதோ பார், இனிமே யாரு மேலயும் பாவம் பரிதாபம் பார்க்காத. பாவம் பார்த்து பெரிய மனுஷின்னு அந்த வடிவ குழந்தைங்க வச்சதுனால தானே எல்லா வினையும். யாருக்கும் நீ இனிமே இறக்கம் காட்டக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது.